இந்த ரிவிஷன் பேட்ச்ல ஓகே இந்த ரிவிஷன் செஷன்ஸ்ல டைரக்ட் கொஸ்டினா கேட்கிறேன். இந்த ரிவிஷன் செஷன்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? டைரக்ட் கொஸ்டின். இந்த ரிவிஷன் செஷன்ஸ்ல அடுத்து வரப்போற 30 நாள்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நான் வேணா அதை அப்படியே நீங்க சொல்ல சொல்ல சும்மா இங்க எழுதுறேன், ஸ்கிரிபிள் பண்றேன். 10 யூனிட்ஸ் ஃபுல் ரிவிஷன் செட். ஓகே. எல்லா யூனிட்டும் படிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணும். எல்லாருமே படிச்சிருப்பீங்கல்ல? லைவ் டெஸ்ட் வேணும் சார். சரி. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வேணும் சார். சப்ஜெக்ட் வைஸ் முதல்ல ரிவிஷன் வேணும். சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் வேணும். நீங்க பாட்டு எல்லாத்தையும் கலந்து எடுத்து வந்துட்டீங்கன்னா அந்த எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்கு பாருங்க. இங்க எல்லாம் வரிசையா சப்ஜெக்ட் வைஸ் போட்டுட்டு இருக்கீங்க. சரி. நியூமரிக்கல் சார். ஓகே. பிஒய்க்யூஸ். ஓகே. வேற சாரி, ரொம்ப ஜென்யூனா எக்ஸாம் அன்னைக்கு நான் எந்த கொஸ்டினை பார்த்து நான் பயப்படக்கூடாது. எனக்கு எல்லா கொஸ்டினும் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நான் ஆன்சர் பண்ற மாதிரி, கை வைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே. தென் வேற ஏதாச்சும் சைஜு உங்களுக்கு சாரி பேர் பண்ணிட்டேன். கலை, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? கவியா? அதான் வரேன். ஓகே. மார்க் டெஸ்ட் வேணும் சார். சரி. 10 யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ரிவிஷன், பிஒய்க்யூ பிராக்டிஸ், லைவ் டெஸ்ட், ஷார்ட் நோட்ஸ். என்னது? ஆமா, நீங்க ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே அதை நான் சொல்றேன். இருந்தாலும் உங்க எதிர்பார்ப்பு தெரியணும்ல, அதை தெரிஞ்சுக்கணும்ல. மேட்ச் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும்ல. சாப்டர் வைஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். அவ்வளவுதான். டெஸ்டா வைங்க. ஓகே. ஷார்ட் கட்ஸ் டு ரிமெம்பர். ஓகே. ஷார்ட் கட்ஸ் ஏதாவது சொல்லுங்க. ஷார்ட் கட்ஸ். ஓகே. தென் எக்ஸாம் பேப்பரே வேணுமா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். சூப்பர் ஜெயஸ்ரீ. கொஸ்டின் சால்விங் எபிலிட்டி வேணும். நான் கண்டென்ட்லாம் அப்போ அவங்க ஃபுல்லா கண்டென்ட்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கொஸ்டின் சால்விங் எபிலிட்டி கேட்கறாங்கன்னா கண்டென்ட் ஃபுல்லா படிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். லாஸ்ட்ல அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பன்ற மாதிரி வேற ஏதாவது ஒன்று சொல்ல போறீங்க, அப்படிதானே? மெயினா ஜிஎஸ்க்கு ரிவிஷன் சார். ஓகே. எக்ஸாம் டேல மறந்துரும்னு எனக்கு பயம் இருக்கக்கூடாது. மென்டிமீட்டர் டெஸ்ட், அதான் லைவ் டெஸ்ட் எழுதிட்டேன். ஓகே, குட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிவிஷன் போலாம். ஓகே. அதான் எந்த மாதிரி ஃபுல் என்கேஜ்மெண்ட்டா வச்சாலா போதும் சார், வேற எதுவும் தாட்லாம் இல்லாம? ஓகே. ஜிஎஸ் டென்ஷன் இல்லாம இருக்கணும் எக்ஸாம் டே அன்னைக்கு. ஆப்டிடியூட் வேணும் சார். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸும் வேணும் கொஞ்சம். அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி விட்டுட்டீங்க, நான் எழுதிக்கிறேன். அது தமிழ் எலிஜிபிலிட்டி வேணும். ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் ஒரு சில டாபிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும்ல, அதை ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே. ஜிஎஸ்லயும் சரி, டெக்லயும் சரி. நீங்க என்ன வச்சிருக்கீங்களா சீக்கிரம் சொல்றேன். 100 டே சிஸ்டம் மாதிரி ஒரு ரிவிஷன் சிஸ்டம். சூப்பர் ராஜபாண்டியல், வெரி குட். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஓகே. நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஹை வெயிட்டேஜ் பேப்பர். வரேன். ஹை வெயிட்டேஜ் பேப்பர் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி கொடுங்க. ஹை வெயிட்டேஜ் இருக்க பேப்பர்ஸ். ஓகே. ஆஸ் பர் அருண் சார் இருக்கு. மார்க் ஸ்கோரிங் ஏரியாஸ் எல்லாம் மசில் மெமரியா கன்வெர்ட் பண்ணிருங்க. இப்போ வார்த்தையெல்லாம் பாருங்க. ஓகே. மசில் மெமரியா மாத்தி விட்டுருங்க சார். ஓகே. எல்லா சப்ஜெக்டும் ரிப்பீட்டட் ஏரியாஸ்ல இருந்து வர கொஸ்டின்ஸை மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு வேணும். குட். ஜிஎஸ்ல எப்படி ஆச்சு எங்களை காப்பாத்திருக்கு. திரு சார் இருக்காரு, அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணி விட சொல்லுங்க. திரு சாருக்கு லிங்க் மட்டும் அமைச்சு அட்டன் பண்ண சொல்லுங்க அப்படியே. ஓகே. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ற மாதிரி ரெடி பண்ணோம் சார். ஓகே, சரி, ரைட். இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சரியா? இன் ரிட்டன் எனக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு உங்க எல்லாருக்கிட்டையும். இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கல்ல, இதெல்லாம் நான் கொடுக்கணும்ல. அப்ப ரிட்டனுக்கு நான் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணணும்ல. அவர் திட்டுவாரு சார். ஆமா. இன் ரிட்டன் எனக்கு உங்ககிட்ட எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கே தெரியும். 100 டே ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். சேம் எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு டே 1ல இருக்கிற அதே கமிட்மெண்ட் போக போக இருக்கிற அப்கமிங் டேஸ்லயும் வேணும். இது இல்லாம போனதுக்கு ரீசன்ஸ் இருக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை ஒத்துக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. எக்ஸாமுக்கு 3 மாசம் முன்னாடி 4 மாசம் முன்னாடி வெவ்வேறு கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். ப்ராபப்ளி அதனால உங்களால பண்ண முடியாம போயிருக்கலாம். ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கலாம், ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்கலாம், எல்லாம் ஓகே. எக்ஸாமுக்கு 30 நாள் தான் இருக்கு.
எனக்கு இப்பயும் டிராப் ஆகுதுன்னா இட் ஷோஸ் நீங்க இந்த எக்ஸாம்ல சின்சியரா இல்லைன்னு. அதனால லிட்ரலி நீங்க டிமாண்ட் பண்ற இது எல்லாமே உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து அவைலபிளா தான் இருந்துச்சு போன 75 நாளைக்கும். அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? போன 75 நாளைக்கும் நீங்க கேட்ட எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா தான் இருந்தது. பிவைக்கும் அவைலபிளா இருந்தது, உங்க குரூப்ல இருந்தது, உங்க வாட்ஸ்அப் சாட்ல குரூப்ல இருந்தது. நீங்க போய் சாட்டை தேட வேணாம்னு கம்பைல் பண்ணி பிடிஎஃப் போட்டாங்க. டெஸ்ட் இருந்தது, டெய்லி 50 கொஸ்டின் டெஸ்ட் இருந்தது. வாரம் ஒரு தடவை மார்க் டெஸ்ட் இருந்தது, இருக்கு. எஸ், நீங்க கேட்ட எல்லாமே, நீங்க டிமாண்ட் பண்ண எல்லாமே போல 75 நாளும் இருந்துச்சு. பண்ண முடியாம போயிருச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அடுத்த 30 நாள் அக்செப்டபிளே கிடையாது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு அடுத்த 30 நாளுக்கும் இதே அட்டெண்டன்ஸ் இருக்கணும் எல்லா நாளும். ஓகேவா அது? கிரேட். மீட்டிங்ல லாஸ்ட் வரைக்கும் இருங்க. இந்த மீட்டிங்லயே நான் ஒரு ஃபார்ம் லிங்க் போடுவேன். இந்த மீட்டிங்லயே அந்த ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. இதுல இருக்க அட்டெண்டீஸ் தான் ஃபைனல் ரிவிஷன் பேட்சோட அட்டெண்டீஸ். ஓகேவா? ஃபைன். சரி, இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, எல்லாருமே ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல இல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஏதாவது ஒரு சில பார்ட்டை மிச்சம் விட்டு வச்சிருப்பீங்க, இன்னும் முடிக்காம வச்சிருப்பீங்க, இன்னும் ஒரு சில வீடியோஸை பார்க்காம வச்சிருப்பீங்க, ஒரு சில நோட்ஸை பெரட்டாம வச்சிருப்பீங்க, ஒரு சில டாபிக்கை தொடாம வச்சிருப்பீங்க, இல்ல ஒரு சில சப்ஜெக்டே வச்சிருப்பீங்க. ஓகே, எனக்கு இன்னைக்கு இப்ப மீட்டிங் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அதெல்லாம் என்னன்னு எழுதுங்க கைப்பட. எனக்கு பிளைண்டா கிளவுட்ல அப்படியே இது இருக்கு, அது இருக்கு, இது மிச்சம் இருக்கு, இது பார்க்கணும், அது பார்க்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் யூனிட் போட்டு இந்த யூனிட்ல என்ன டாபிக் நான் மிச்சம் விட்டுருக்கேன்றது எனக்கு லிஸ்ட் நீங்க எழுதியே ஆகணும். நீங்க அதை கையில வச்சு இல்லாம இந்த 70 இது அடுத்து இருக்க 30 நாள் ரிவிஷனுக்குள்ள வந்தாலும், ரிவிஷன் பண்ணாலும், அந்த டாபிக்ல ஏதாவது 1-2 பார்த்தாலும் உங்க மைண்ட்ல அது நான் படிச்சுட்டேன்றதை நீங்க ரெஜிஸ்டரே பண்ண மாட்டீங்க. எக்ஸாம் ஆளுக்கு நான் நிறைய விட்டுட்டு போயிட்டேன்ற தாட் ப்ராசஸ்லயே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட், முதல்ல என்னெல்லாம் மிச்சம் வச்சிருக்கேன், அப்படி என்னதான் மிச்சம் வச்சிருக்கீங்க, நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க, ஒரு தடவை எழுதுங்க. இதுல என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு நான் இதை மிச்சம் வச்சிருக்கேன்னு நான் எப்படி குவான்டிஃபை பண்றது? நான் ஒரு தடவை படிச்சேன், இப்ப மறந்துட்டேன், இதை நான் இப்ப எழுதட்டுமா வேணாமா? நான் இதை உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல நீங்க அந்த லிஸ்ட்ல போடுறதுக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா சொல்றேன். ஒரே ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க. பில்டிங் மெட்டீரியல்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க. 3ஆ பிரிச்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் தொடாதது, ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் பைலாஸ் நான் பார்த்ததே இல்லை, எழுதிக்கங்க. அது மாதிரி இருக்கிறதா எனக்கு வேணும். நான் ஒரு தடவை பார்த்துட்டு மறந்ததெல்லாம் பரவாயில்ல, அது ரிவிஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது பிரச்சனை இல்லை. நீங்க ரிவிஷன்லயே முதல் தரம் பார்க்க போறதுன்னு ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவேல பேமெண்ட் டிசைன் எப்பவுமே படிக்கவே மாட்டாங்க யாரும். பேமெண்ட் டிசைன் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை தெளிவா. ஸ்லட்ஜ் டைஜஷன் நான் டபுள்இல படிக்கவே இல்லை. இந்த மாதிரி எனக்கு டச் பண்ணாது. டிரான்ஸ்போர்டேஷன்ல RAH படிக்கவே இல்லை. இந்த மாதிரி டச்சே பண்ணாதது தான் எனக்கு வேணுமே தவிர, ஒரு தடவை படிச்சு மறந்ததெல்லாம் பரவாயில்ல, அது ரிவிஷன்ல வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. இதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் இந்த தடவை எக்ஸாமுக்கு போகணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரிவிஷன் பேட்ச் ரிலேட்டடா நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு மேஜர் மைண்ட் ஷிஃப்ட் தேவை. அது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதோட டிமாண்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 மந்த் ரிகரஸா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இது. லிட்ரலா சொல்றேன். அதாவது உங்க எல்லாரோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். மொத்தமா புதுசா இருக்கவங்களை பத்தி நான் சொல்லல, பட் ஓரளவுக்கு இந்த ப்ராசஸ்ல இன்டர்மீடியட்டா கேப் விட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களோட ப்ராசஸ் எனக்கு தெரியும். நீங்க கிளாஸ் ஹவர்ஸை எவ்வளவு தூரம் வாட்ச் பண்ணிருக்கீங்க வச்சிருக்கீங்கன்றதெல்லாம் வச்சு நான் சொல்றேன். கிளாஸை மட்டும் பார்த்ததை வச்சு அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தும் நான் சேர்த்து சொல்றேன். இந்த 1 மந்த் நம்ம கொடுக்குற ஸ்கெடியூல் படி, நம்ம இங்க ஃபாலோ பண்ற இந்த ரிவிஷன் செஷன்ஸ் படி
இங்க கொடுக்குற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் படி ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்த ஒரு மாசத்துல கிராக் பண்ண கூடியதுதான். இப்ப நீங்க சீரியஸா ஆரம்பிச்சாலும் இதுக்கு முதல்ல எனக்கு எல்லாரும் அக்ரின்னு டைப் பண்ணுங்க. வாட் எவர் பி தி ஜேர்னி, நீங்க எந்த எந்த பொசிஷன்ல வேணா இருக்கலாம் இந்த ஜேர்னில. ஆனா இப்ப இதுக்கப்புறம் இருக்கிற நாட்களை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணாலும் திஸ் எக்ஸாம் இஸ் ஈஸி டு கிராக். ஐரணி என்னன்னா 230 பேர் இருக்கீங்க, வேகன்சி 140 தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, ஃபைன். யூ ஆல் அக்ரி, குட். குட். ரிசல்ட் வரப்ப வேகன்சி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஏதாவது அபசகரமா பேசிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஆடண்டம் போடுவாங்க சார். ஓகே, கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் ஷிஃப்ட். ஏன்னா நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், நீங்க சிவில் எக்ஸாம் முடிச்சுட்டு ஜிஎஸ் எக்ஸாம் முடிக்க போற லாஸ்ட் ஜிஎஸ் கொஸ்டினுக்கு ஷேடு பண்ணுவீங்கல்ல, அது வரைக்கும் விட்டே கொடுக்க கூடாது இந்த இந்த ப்ராசஸ்ல. நான் இதை எப்படி கிளியர் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற அந்த கிரிட்டு வேணும். அது இல்லைன்னா நீங்க இங்க நான் சொல்றேன், இந்த 30 நாள்ல நான் என்ன தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அந்த கிரிட் இல்லைன்னா இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அந்த கிரிட் வேணும். ஓகே, கிரேட், ஃபைன், சூப்பர். போட்டி 2 பேருக்கு நடுவில் தானா? சூப்பர். சரி, நெக்ஸ்ட். இந்த மைண்ட் ஷிஃப்டோட நான் உங்களுக்கு இங்க இருந்து என்ன நீங்க ரிசீவ் பண்ண போறீங்கன்றத நான் சொல்றேன். ஏன்னா இந்த ரிவிஷன் செஷன்ஸோட ஸ்டார்டிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாமும் நான் சொல்றேன். இதோட தாட் ப்ராசஸ், இதோட ஐடியாலஜி, இன்னைக்கு அது என்னவா இருக்குன்றதையும் நான் சொல்றேன். டைம்லைன் படிப்போம்ல, ஐஎன்எம்லையா எதுல படிப்பீங்க டைம்லைன்லாம்? அந்த மாதிரி ரிவிஷன் பேட்ச் டெர்சாகில என்ன டைம்லைன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது இன்னைக்கு நேத்தி ஸ்டார்ட் ஆனது இல்ல. ஓகே, கிளாஸ்ல நார்மலா ஜென்ரலா ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறோம், இல்ல அடுத்த சப்ஜெக்ட் போறோம், ஏதாவது ஒன்றத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னாலே பேசிக்கா மைண்ட் மேப் வச்சு டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல கனெக்ஷன்ஸ் மாதிரி கேம் வச்சு பண்றதா இருக்கட்டும், குரூப் டிஸ்கஷன்ஸ், பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் பண்றது, ஃபார்முலா நோட்டு போட சொல்றதுன்னு இந்த ரிவிஷன் ஓரியன்டான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு டிகேடுக்கு முன்னாடியில இருந்தே இங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிலது இன்னைக்கு அவுட் டேட் ஆயிருச்சுன்னு பண்றதெல்லாம் கிடையாது. இப்ப ஒரு சிலது லிட்டரலி மைண்ட் மேப் வந்து எனக்கு பர்சனலி நான் ஃபாலோ பண்றதுல எனக்கு நிறைய கிளஸ்டரா இருந்துச்சுன்னா அதை நீங்க டீக்ளட்டர் பண்றதுக்கு, ஒரு டாபிக்கை டீக்ளட்டர் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்க, அந்த சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கு டீக்ளட்டர் பண்றதுக்கு மைண்ட் மேப் யூஸ் பண்ணலாம். பட் மொத்தமா அதுக்குள்ள இன்ஃபர்மேஷனை டம்ப் பண்றது திருப்பி ஒரு ஆங்ஸைட்டி தான் கிரியேட் பண்ணுச்சு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட அப்சர்வேஷன்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங், அதெல்லாம் வேற. இது வந்து அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல ஸ்டார்ட் ஆன விஷயம். 2024ல தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கம்பைல் பண்றது. இப்ப நீங்க இந்த 100 டேஸ்ல பார்த்த முக்காவாசிக்கான கம்பைலேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஃபார்முலா கம்பைலேஷன், டேட்டா கம்பைலேஷன், கிராஃப், டேபிள், பிக்சர்னு அக்ராஸ் தி சப்ஜெக்ட் கம்பைல் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த 2024ஓட எக்ஸாம் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. 2 எக்ஸாம் வந்து அந்த டைம்ல, அதுல ஒரு எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை ஸ்டார்ட் பண்ணது. இது பண்றப்ப வந்து என்னன்னா ஒரு பெரிய மைண்ட் பிளாக் வந்து ஓப்பன் ஆனது வந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஃபீட்பேக்கா கிடைச்சது. ஏன்னா அது வரைக்கும் சப்ஜெக்டா முடிச்சுட்டு சப்ஜெக்டா யோசிச்சுட்டு இருந்த விஷயம் இப்போ அக்ராஸ் தி சப்ஜெக்ட் எக்ஸாம் ஹால்ல என்ன பெர்ஸ்பெக்டிவ் தேவையோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் படிக்கிறப்பையில இருந்தே கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஃபீட்பேக்காகவும் இருந்துச்சு. கரெக்ட் தானே? நீங்க கம்பைலேஷன்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க, டேட்டா கம்பைலேஷன் பார்த்திருப்பீங்க, கிராஃப் அண்ட் சார்ட் பார்த்திருப்பீங்க, டேபிள்ஸ், பிக்சர்ஸ், இதெல்லாம் பார்க்கறப்ப சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் ஷிஃப்ட் ஆக முடியும் ஈஸியா. சிமிலாரிட்டி, சப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியும், அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன டிஃபரன்சஸ் என்னன்னு பார்க்க முடியும். இது எல்லாமே ரொம்ப ஈஸியா பார்க்க முடிஞ்சது இந்த கம்பைலேஷன்ல தான். ஸோ அதுதான் இந்த ரிவிஷன் பேட்ச்னு அப்போதான் 2024ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டு இந்த மாதிரி கம்பைலேஷன்ஸ் மட்டுமே அதுல பண்ணியிருந்தோம். பட் இதுல வந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கம்பைலேஷன்ஸா படிக்கிறது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா வித்தியாசமா பார்க்கறதெல்லாம் நல்லா இருக்கு, கிளாசிஃபை பண்ண முடியுது, டைரக்டா கொஸ்டின் ஏரியாவை போய் டச் பண்ற மாதிரி இருக்கு, நான் வேற எங்கேயும் சுத்தாம டைரக்டா கொஸ்டின் ஏரியாவை போய் டச் பண்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதுல வந்த ஒரு ஃபீட்பேக் என்னன்னா எனக்கு சப்ஜெக்டா கம்ப்ளீட் பண்ண ஃபீல் இல்ல, ஒரு மொத்த சப்ஜெக்டை முடிச்சு ஓரமா வச்சேன் அப்படிங்கிற ஃபீல் இல்ல. எஸ், சூப்பர் ஆர்த்தி. ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லா முடிச்சிட்டேன்ற சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இனிஷியலா
இனிஷியலா இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடி ஓடாதீங்கன்னு சொல்றதே நானா. எனக்கு வந்து இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனே தேடாதீங்க. அப்படி ஒரு நாளே வராது. ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட்டேன்னு ஒரு நாளே வராது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க நீங்க முடிச்சிட்டீங்கன்னு இப்ப. 30 நாள்ல எக்ஸாம் வச்சுட்டு இந்த கேள்வி எல்லாம் எங்களை கேக்குறீங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க. என்ன கேள்வி வந்தாலும் நான் அந்த சப்ஜெக்ட்ல ஆன்சர் பண்ணிடுவேன்னு சொல்லுங்க. அப்படி வரவே வராது. அது ஒரு சூடோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு சூடோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா ஆனா லேட்டரா நானே அதுக்கு அடாப்ட் ஆயிட்டேன். என்னன்னா ஆமா சூடோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மைண்ட் செட் தானே முக்கியம்னு பேசுறேன். சூடோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா வச்சுக்கங்களேன், ஏன் அதை விடணும்? உங்களோட சூடோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சப்ஜெக்டை முடிச்சிட்டேன்றது நான் அதை கொடுக்குறேன். வச்சுக்கங்க. ஆமா சப்ஜெக்டை முடிச்சிட்டீங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட்டேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே வேணும். அதை வச்சுக்கங்க. அது சூடோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தாலும் மொத்தத்தில் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸாமுக்கு அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அதனால லேட்டரா அதுக்கு இந்த சைட்ல இருந்து அடாப்ட் ஆயாச்சு. ஓகே கம்பைலேஷன்ஸ் எஃபெக்டிவா இருந்தாலும் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ்பெக்டை கன்சிடர் பண்றப்ப ஆமா சப்ஜெக்டா முடிக்கிறது தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். சரி, அடுத்து எனக்கு தான் நான் சில கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்றதுனே தெரியலையா. அடுத்தது என்னன்னா இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் என்ன பண்ணோம்னா அகைன் சேம் 2024ல வந்து அடுத்த எக்ஸாம்ல பவர் செஷன்ஸ்னு மோஸ்ட்லி மற்ற சேனல்ஸ் எல்லாம் மேரத்தான் சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க. அதை தான் வந்து இங்க பவர் செஷன் பண்ணோம். பட் ஆனா ரொம்ப 7 hours 8 hours இல்லாம டார்கெட்டே 3 மணி நேரத்துல ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறது தான். அதுலயும் சிவில்ல ஒரு 6 சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஜிஎஸ்ல ஒரு 6 இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் எடுத்துட்டு வெறும் 3 ஹவர்ஸ்ல அந்த மொத்த சப்ஜெக்டையும் கவர் பண்ற மாதிரி. என்ன ஹைலைட்னா ஒன் லைனர்ல அதுல கான்செப்டையும் சேர்த்து சொன்னோம். கான்செப்ட் நடத்தாம இந்த இதுலாம் இல்லாம கான்செப்டையும் சேர்த்து அதுல நடத்தணும் அந்த பவர் செஷன்ல. ஒரு சிலர் அதை அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்ல ஒரு சிலர் அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அகைன் இதுல வந்த ஃபீட்பேக் ஹைலி பாசிட்டிவ். பட் அதுலயும் எனக்கு வந்த ஒரு ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சுன்னா 3 மணி நேரம் நீங்க அடிச்சு நவுத்துறீங்க. இந்த சைட்ல இருந்து பாசிவா அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பார்த்தாலும் அட்டென்ஷன் டைம் எவ்வளவு நேரம் மிஞ்சி போனா 20 நிமிஷம். அதுக்கப்புறம் திருப்பி ஜோன் அவுட் ஆகும், திருப்பி தான் உள்ளார வருவோம். ஸோ இது கம்ப்ளீட்லி பாசிவ் லேர்னிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் மேரத்தான் வீடியோஸ் நானே ஒரு சில பாக்குறப்ப அப்படிதான் 6 மணி நேரம் இருக்க கிளிக் பண்ணவே தோணாது. 6 மணி நேரம் போட்டிருக்கீங்களேன்னு இருக்கும். அப்ப அப்படி எப்படி பார்த்தாலும் அதை ஆன் பண்ணி வச்சோம்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்ம மைண்ட் பாசிவா மாறிடும். ஸோ ஸோ இந்த பவர் செஷன்ஸ்ல இருந்து இந்த ஃபீட்பேக்கையும் எடுத்துக்கிட்டாச்சு. லாஸ்ட் இயர் 2025ல இந்த 2 வருஷமா பண்ண இந்த அந்த ரிவிஷன் செஷன்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்ப நல்லா இருக்கிறது எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே அப்படி பாத்தீங்கன்னா கம்பைலேஷன் நல்லா இருக்கு, ஆனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அது கொடுக்கல. பட் கம்பைலேஷன் நல்லா இருக்கு. அடுத்து சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ற ஃபீல் வேணுங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சப்ஜெக்டை முடிச்சங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வேணும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிச்சிட்டேன்றது வேணும். அதே மாதிரி ஆக்டிவ் லேர்னிங்கா வேணும். எனக்கு இது ஆக்டிவா இருக்கணும். நான் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கணும். பாசிவா இருந்துடக்கூடாது. நீங்க பாட்டு பேசிட்டே இருப்பீங்க, நான் பாட்டு கேட்டுட்டே இருப்பேன்னா நான் ஜோன் அவுட் ஆயிடுறேன். அப்ப இந்த 3த்தையும் அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் 2025ல போன வருஷம் இருந்த ரிவிஷன் பேட்ச் வந்து அதுக்கேத்த மாதிரி கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எலிமெண்ட்ஸை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருந்ததுன்னா கம்பைலேஷன் நல்லா இருக்கு, அக்ராஸ் தி சப்ஜெக்ட் பண்ணாதானே பிரச்சனை, வித்தின் தி சப்ஜெக்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க இந்த மாதிரி இது ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க நிறைய பேர். இப்ப ஒர்க் புக் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல இருக்கவங்க பார்த்திருப்பீங்க. வித்தின் தி சப்ஜெக்ட் என்னெல்லாம் நீங்க ஃபார்முலா படிக்கணும், வித்தின் தி சப்ஜெக்ட் நீங்க ஒன்லைனரா என்னெல்லாம் படிக்கணும், வித்தின் தி சப்ஜெக்ட் உங்களுக்கு என்னெல்லாம் கிராஃப் இருக்கு, அந்த என்விரான்மெண்டல்குள்ளார நீங்க என்ன ஃப்ளோ சார்ட்லாம் படிக்கணும், அதே என்விரான்மெண்டல்குள்ளார நீங்க என்ன ஃபுல் ஃபார்ம்லாம் படிக்கணும். இதே கேள்வி எல்லாம் கேட்கறாங்கல்ல சில சமயம், அதெல்லாம் என்ன படிக்கணும்னு கம்பைலேஷனோட எசன்ஸையும் மிஸ் பண்ணல, உங்களுக்கு சப்ஜெக்ட் கம்ப்ளீஷன்ன்ற ஃபீலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் அச்சீவ் பண்ற மாதிரி பிளஸ் இது ஆக்டிவ் லேர்னிங். ஏன்னா இந்த சைட்ல இருந்து இதை ஃபில் பண்ணுவேன் கிளாஸ்ல நின்று, நீங்க அந்த சைடு இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்க ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க என் கூட சேர்ந்து கிளாஸ்ல. அப்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பாசிவ் லேர்னிங்கா இல்லாம ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கம்பைலேஷன் பார்ட்டை உள்ள கொண்டு வந்துட்டேன். தென் சப்ஜெக்டா இந்த ஒரு பிடிஎஃப் முடிச்சீங்கனாலே 20 பேஜ் முடிச்சீங்கனாலே ஒரு சப்ஜெக்ட் முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் கிடைச்சிருச்சு. திஸ் இஸ் ஹவ் லாஸ்ட் ரிவிஷன் பேட்ச் பிளான் பண்ணியிருந்தது. எஸ், ஒரு சிலர் இதுல இருக்கவங்க அதை அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே கிரேட். எஸ் எஸ், நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் அந்த ரிவிஷன் பேட்ச் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஹைலி எஃபெக்டிவா இருந்துச்சு,
ஹை ரிட்டன்ஷன் இருந்துச்சு படிக்கிறதுல. இதை நான் டைப்டா மாத்தி இருந்து மொத்தமா டைப்டா அவங்க கிட்ட கொடுத்திருந்தா கூட இது அவ்வளவு எஃபெக்டிவா இருந்திருக்காது. உங்க கைப்பட அதுல எழுத ஆரம்பிச்சதுதான் இட் மேட் இட் மோர் எஃபெக்டிவ். அண்ட் அதுதான் இட் பேவ்ட் வே ஃபார் இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா தான் அடுத்து வந்த ரிப்பீட்டர் பேட்ச்ல ஒர்க் புக் பேஸ்டாவே அதை கொண்டு போயிருந்தோம். ஓகே, எஸ் எஸ். ஒண்ணுமே படிக்காம 130 140 எல்லாம் போட்டிருக்காங்க, வெறும் ரிவிஷன் மட்டும் அட்டன் பண்ணி லிட்டரலி. சரி, இப்போ இதுல லாஸ்ட் டைம் நடந்த இந்த ரிவிஷன்ல என்ன ஃபீட்பேக்ஸ் எடுத்து அலசி அதுல இருந்து இம்ப்ரூவ்மெண்டோட தான் இந்த டைம் ரிவிஷன் பேட்ச் இருக்க போகுது. இந்த சைட்ல இருந்து எப்பவுமே ரிஃபைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் வர்றது. லாஸ்ட் டைம் பண்ணது இந்த டைம் பண்ற பழக்கம்லாம் இல்ல. அதை கொஞ்ச நாளா அப்சர்வ் பண்றவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் பண்ண பழக்கம் இந்த தடவை திருப்பி அதே பண்றதெல்லாம் லிட்டரலா இந்த சைட்ல இருக்கவங்களுக்கே போர் அடிக்கும். அதனால அதை பண்ண மாட்டோம். அட் தி சேம் டைம் என்ன நல்லா ஒர்க் அவுட் ஆச்சோ அதை விடவும் மாட்டோம், பிக் பண்ணிட்டே தான் வருவோம் அது. ஓகே, சரி. அப்ப இந்த டைம்ல லாஸ்ட் டைம் அந்த ஃபீட்பேக் என்னன்றத சொல்றேன். எனக்கு இதுல நாலேஜா நிறைய கெயின் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நாலேஜை நல்லா கிராஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்ல போய் அதை கொஸ்டினா பாக்குறப்ப அந்த நாலேஜ் கரெக்டா கொஸ்டினுக்கு ஸ்பார்க் ஆகிற பார்ட் வந்து மிஸ் ஆகுது. அது ஒரு ஃபீட்பேக். அப்பனா ரிவிஷன்ல டெஸ்டும் இன்க்ளூசிவா வேணும். நீங்க சப்ஜெக்ட் வைஸா கம்ப்ளீட் பண்றதோட ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் நீங்க ஒன்னு எழுதியே ஆகணும். அது எழுதுறது மூலமா தான் நீங்க கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டது, எசன்ஸா எடுத்துக்கிட்டது திருப்பி மார்க்கா கன்வெர்ட் ஆகிற பார்ட் அங்கதான் நடக்குது. அப்ப இந்த தடவை ரிவிஷன்ல சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேவா? ஓகேவா? கிரேட். அண்ட் போன தரம் ஜிஎஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல இந்த ஒர்க் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியல. டு பி ஹானஸ்ட் அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பண்ணணும். ஷார்ட் டைம்ல அந்த நேரத்துல ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ ஃபுல் மேரத்தானா தான் ஜிஎஸ் ரிவிஷன் போச்சு. இந்த தரம் ஜிஎஸும் ஒர்க் புக் பேஸ்ல போகும். அதுக்கும் இதே மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து ரிவிஷன் ப்ரொசீட் ஆகும். ஸோ அதனால அந்த டிராபேக்கும் லாஸ்ட் டைம் இருந்தது, இந்த டைம் அதையும் சேர்த்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஒர்க் புக் பேஸ்டா முடிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டையும் எழுதுவீங்க, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் எழுதுவீங்க. ஓகே, எஸ் எஸ். ஸோ அதனால இந்த டைம் அதுவும் இன்க்ளூசிவ். எஸ், ஓகே, சரி. அடுத்தது இப்ப இந்த டெஸ்ட்டை எழுதி முடிக்கிறது இருக்குல்ல, அகைன் டெஸ்ட்டை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது அங்கேயோட உங்களை விட்டுட்டோம் அப்படின்னா அதுலயும் ஒரு பார்ட் ஆஃப் தி எசன்ஸ் தான் வரும். அடுத்த ரிவிஷன் பேட்சுக்கு என்ன ஃபீட்பேக் வரும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா கொஸ்டின் சால்விங் எபிலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகுன்றது தான் அடுத்த கட்டமா இருக்கும். இதை ப்ரெடிக்ட் பண்ணதுனால அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண போறது இல்ல. இந்த வருஷமே சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சதும் அதுக்கான டிஸ்கஷனும் பண்ண போறோம். ஓகேவா? ஓகேவா? சூப்பர். ஸோ எங்க எழுதிட்டு இருந்தேன்? இங்க இந்த தரம் ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ஏதோ ஒர்க் ஷீட்லாம் வச்சது. நெக்ஸ்ட் டைம்ல வந்து டெஸ்ட் ஜிஎஸ்கான ஒர்க் ஷீட் இருந்ததுனால இந்த வாட்டி ஜிஎஸ்கான ஒர்க் ஷீட் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட் பிளஸ் டிஸ்கஷன் இதுல இருக்க போகுது. பிளஸ் டிஸ்கஷன்ஸ் இதுல இருக்க போகுது. அவ்வளவுதான். ரிசல்ட் தான் வேணும். உண்மையிலேயே ரிசல்ட் தான் வேணும். ஓகே, எஸ். சரி, அடுத்தது ஒண்ணு இன்னும் வச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, சொல்றேன் ஒன்னொன்னா. அடுத்தது என்னன்னா, இந்த டெஸ்ட் ஆன்லைன்ல போர்ட்டல்ல வச்சுட்டா என் கைக்கு கொஸ்டின் வரமாட்டேங்குது, நான் அந்த கொஸ்டின்ல பிராக்டிஸ் பண்ண முடியல, எனக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் பிடிஎஃபா வேணும். எடுத்துக்கங்க, இந்த கொஸ்டின் டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃபா டவுன்லோடபிளா பிரிண்டபிளா எடுத்துக்கோங்க. படிச்சா போதும், ரிசல்ட் வந்தா போதும். ஓகே, இப்போதான் லாஸ்ட் ரெக்வஸ்டா அதான் வச்சுட்டு வந்தேன். சார் கண்டிப்பா பிடிஎஃபா தான் கேட்பாங்க, அதனால இந்த தடவை பிடிஎஃபா கொஸ்டின்ஸை கொடுத்துடலாம் சப்ஜெக்ட் வைஸ். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பிடிஎஃபா உங்களுக்கு வந்துடும். டிஸ்கஷன் அப்போ நீங்க அதையும் வச்சுட்டு அதுல சொல்ற பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க செல்ஃபா உங்களுக்கு அதுல பாயிண்ட்ஸ் தோன்றதெல்லாம் அதுல ஆட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே,
பிடிஎஃபா இந்த டெஸ்ட் கண்டக்ட் ஆகும். ஓகே ஐயா, எங்க மனசெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேவா? சரி, அடுத்த ஒரு பெரிய ரெக்வஸ்ட் எப்பவுமே என்ன இருக்கும்னா, கிளாஸ் வீடியோஸும் கிளாஸ் நோட்ஸும் எங்களுக்கு உடனே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது எல்லா தரமும் இருக்க ரெக்வஸ்ட். ஒவ்வொரு வாட்டியும் கிளாஸுக்கு அதை எப்பவுமே அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் ஒரு 6 months ஆஃப் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல இடையில அப்பப்போ என்ன ஆயிரும்னா, நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியாம போயிடும். ஏதாவது 2 நாள் 3 நாள் டிலே ஆயிரும், வச்சிரும். இந்த மாதிரிலாம் செனாரியோஸ் இருக்கும். அதுவும் இப்ப தெரியும் உங்களுக்கு. இப்ப கிட்டத்தட்ட 200 பேர் 250 பேர் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு சப்போர்ட் காலே குறைஞ்சது 20-30 வந்துடும். அதை சார்ட் அவுட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த நாளுக்கானது இப்படி கியூமுலேட்டிவா இருக்கிறதுனால அதை ரெகுலரைஸ்டா பண்ண முடியாம போயிருச்சு. பட் மூவிங் ஃபார்வர்ட், ரிவிஷன் பேட்ச் பொறுத்த வரைக்கும் இது 2024ல இருந்தே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ரிவிஷன் பேட்சை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் முடிஞ்ச உடனே அதோட கிளாஸ் வீடியோவும் அதோட பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணிட்டு தான் இங்க இருந்து ஸ்டாஃபே நகருவோம். அதனால அடுத்த 30 நாளைக்கு அந்த டார்ச்சரும் உங்களுக்கு இருக்காது. டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், தென் வீடியோஸா இருக்கட்டும், தென் பிடிஎஃப் நோட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நோட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கிளாஸ் முடிய உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் டைமிங். இந்த கிளாஸஸோட டைமிங் மார்னிங் 5 AM இருந்து 8 AM வரைக்கும் இருக்கும். மார்னிங்கே இதை வச்சு முடிச்சிரு. யூஸ்வலாவே ரிவிஷன் பேட்சோட டைமிங் இதுதான் வச்சிருப்போம். ஏன்னா காலையில அதை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியான டைம் ஃபுல்லா உங்களுக்கு டைம் கொடுத்துடணுங்கிறதுனால காலையில 5 to 8 இந்த டைமிங்ல கிளாஸை வச்சு முடிச்சிரும். ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். ஓகே, காலையிலேயே வச்சு இதை முடிச்சிரும். ஃபுல் டே ஆக்சுவலா எங்கேஜ் பண்றதா பிளான், ஆனா அதெல்லாம் பண்ணல. சரியா? அதனால காலையில 3 hours வச்சு முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். அது என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத சொல்லிடுறோம். இப்படி 100 daysல எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி எந்தெந்த நாளைக்கு நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் முடிக்க போறீங்கன்றத ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துறோம். அதை தான் அன்னைக்கு காலையில நாங்க டிஸ்கஷன்ல பண்ணிட்டு இருப்போம். ஓகே, சரி. தென் இதுல ஆப்டிடியூட். ஓகே, இதுல ஆப்டிடியூட் which includes reasoning as well. சரியா? தென் தமிழ் எலிஜிபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ். திரு சார் இருக்காரு மீட்டிங்ல. லாஸ்ட் இயரே எப்படி பண்ணியிருந்தாருன்னா, கடைசியா ஒரு 6 monthsக்கு தேவையான மொத்த கரண்ட் அஃபேர்ஸையும் ஒன்னா கம்பைல் பண்ணி அதை ஒரு கிளாஸா எடுத்துட்டு அதோட பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. நியர்லி அதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸை கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் போன தரம் ஜிஎஸ்ஏ இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த தரம் நீங்க இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் பார்க்கலைனாலும் பரவாயில்ல சார், இப்போ கொடுக்குற இந்த கம்பைலேஷன் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னாலே போதும். அதையும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காம சும்மா கிளிம்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். அந்த லெவலுக்கு அதை ரெடி பண்ணா போதும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் அதுல இன்க்ளூசிவ், மீதி இருக்கிற பார்ட்டும் இன்க்ளூசிவ். ஓகே, பிடிஎஃபா கொடுக்குறேன் அதையும். ஓகேவா? சரி. ஆப்டிடியூடு கிளாஸஸே இருக்கும். ஓகே, நான் சொல்றேன், ஸ்கெடியூல் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இதுல இந்த தரம் ஜிஎஸ்க்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த தரம் சிவில்கான ரிவிஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன். ஓகே, ரெடியா எல்லாரும்? ஓகே தானே? எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே தானே எல்லாரும்? ஒண்ணும் இல்லைல்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? இந்த காமெடியில சொல்லுவாங்கல்ல, கிரிகாலா அடமலை வெளுத்து வாங்க போது உடம்பு இரும்பாக்கிக்கிடான்ற மாதிரி இதெல்லாம் பண்ணணுமா அடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ சிவில்ல மேஜர் சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் இந்த தரம் 2 நாள் ஒதுக்கி இருக்கு. ஒரு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும். ஜியோடெக் 2 நாள், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 2 நாள், அந்த மாதிரி. ஓகே, மேஜர் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இந்த 2 நாள்ல என்விரான்மெண்டல் எல்லாமே. இந்த 2 நாள்ல ஃபர்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்துட்டு அந்த டேல நீங்க படிக்க போற சப்ஜெக்ட் நான் ஸ்கெடியூல் முன்னாடியே கொடுத்துட போறேன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோடெக் அப்படின்னா இந்த ஜியோடெக்ல ரிவைஸ் பண்றதுக்கு இருக்கிற பார்ட்டு சரி, அந்த ஒர்க் ஷீட்டு சரி, இது எல்லாமே ஒர்க் ஷீட்டை உங்ககிட்ட முன்னாடியே கொடுத்துட்டு அதுக்கான ரெக்கார்டட் வீடியோ 3 மணி நேரத்திலயோ இல்லை 4 மணி நேரத்திலயோ முடிச்ச சப்ஜெக்ட் அந்த ஒர்க் ஷீட்டை ஃபுல்லா முடிச்சது இருக்கும் ஜியோடெக்கோடது. அதோட ரெக்கார்டிங்கும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த எப்பவுமே டிப்பிக்கலா ஒன்னு கொஸ்டின் ஏரியா வரும்ல, அதை நீங்க ரெக்கார்டர்ல நீங்க பாத்துக்க போறீங்க. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்ட்னர்ஷிப் கேம் மாதிரி இருக்க போகுது. ஈஸி பால் எல்லாம் நீங்க அடிச்சிருங்க.
கஷ்டமான பால் வரப்ப ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிருங்க, நான் வந்து அடிக்கிறேன். ஓகேவா அது? ஸோ அப்போ மார்னிங் செஷன் நான் அன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, ஜியோடெக்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பார்ட் கிரே ஏரியாவா இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பியரிங் ஸ்ட்ரென்த், அதை வச்சு வர ஃபார்முலா, அதை வச்சு இருக்க நியூமரிக்கல், ஷியர் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும். ஓகே, மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகிற காமனான ஏரியாஸ் இருக்கும்ல, அதை அந்த 3 ஹவர்ஸ்ல வச்சு நீட்டா இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்க போது, இதெல்லாம் தான் நீங்க படிக்க போறீங்க, இவ்வளவுதான் இந்த டாபிக்னு கஷ்டமா இருக்கிற டாபிக்கும் நியூமரிக்கல்ஸ்லயும் என்னோட ஹேண்ட்ஸ் இருக்க போது, எப்பவுமே ரிவிஷன் பண்ற ஸ்டாண்டர்டான ஒரு ஏரியாஸ் இருக்கும்ல, அதை நீங்க ரெக்கார்டர்ல பண்ணணும் அன்னைக்கு. ஓகேவா? ஓகேவா? டீலா இதுக்கு? சூப்பர். ஏன்னா இந்த தரம் அல்டிமேட் எய்ம் என்னன்னா எக்ஸாம கிளியர் பண்ண வைக்கிறது தான். எனக்கு இதுல எங்கெங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அதை தான் நான் தெளிவா பண்ணணும்னு நினைக்கிறேன். திருப்பி எனக்கு நின்று இந்த இடத்துல வாய்ட் ரேஷியோவையும் பொராசிட்டியும் எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு அது ரொம்ப ஈஸி இன்னும் சொல்ல போனா. ஆனா அதை நான் பண்ணிட்டு போறதுக்கு நான் இங்க இல்ல. அது ஆல்ரெடி பண்ணியிருக்கு, அதை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். அது முக்கியம் இல்லைன்னா இல்ல, அது முக்கியம். அதை நீங்க பண்ணலாம், அது உங்க கையில இருக்கும், அதுல உங்களுக்கு டவுட்லாம் வராது. அதை நீங்க பண்ணலாம், அதை நீங்க பண்ணுங்க. எந்த ஏரியால உங்களுக்கு டஃப்பா இருக்கோ அந்த ஏரியாஸ்ல தான் என்னோட கை இருக்க போது. அங்கதான் நான் சரி நியூமரிக்கல் சால்வ் பண்றதா இருக்கட்டும், இந்த ஏரியாவில தான் நான் அங்க ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஓகேவா? அதான் ஃபவுண்டேஷன். எனக்கு தெரியும்ல, ஒரு சில கிரே ஏரியாஸ் தெரியும்ல, அதெல்லாம் அங்க கவர் பண்ண போறோம். இப்போ அதேதான், நீங்க அதை பாத்துக்குவீங்க. எக்ஸாக்ட்லி. பிடிஎஃப் எப்போ அப்லோட் பண்றதுனா சொல்றேன் விஷ்ணுபிரியன், டோன்ட் வரி. எல்லாமே பிஃபோர் ஹேண்ட்ல உங்களுக்கு கைக்கு வந்துடும், எதுவும் லாஸ்ட் மினிட்ல இருக்காது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை நான் இன்னைக்கு பண்ணிட்டு அன்னைக்கு டேவை 8 மணிக்கு நான் 8 டைமுக்கு முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். நீங்க அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்டை பேஸ் பண்ணி, இதுலயும் என்னன்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல இருக்கவங்க ஆல்ரெடி இந்த ஒர்க் ஷீட் பேசிஸ்ல தான் ஃபில் பண்ணியிருப்பீங்க. நீங்க திருப்பி ஃபில் பண்ணணுங்கிற சஜஷன் இல்ல. உங்களுக்கு இஃபோர்டால் நீங்க ஃபீல் பண்றீங்க, நான் அதை திருப்பி பார்க்காம எழுத ட்ரை பண்றேன், அதுல மிஸ் அவுட் ஆகிறத பண்ணிக்கிறேன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க தாராளமா பண்ணுங்க. இல்லைன்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல இருக்கவங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன், நீங்க அதை பண்ணணும்னு இல்ல. நீங்க ஆல்ரெடி அதை தான் ஒர்க் புக் கிளாஸாவே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து டைரக்டா படிக்க செஞ்சா போதும். பட் மீதி பேரு கண்டிப்பா வீடியோவை பார்த்து அதை ஒரு தரமாச்சு எழுதுங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே சப்ஜெக்டை நிறைய நாளுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, வச்சிருப்பீங்க. ஃபவுண்டேஷன்ல மொத்த பேசிஸ்ல இருந்து பார்த்திருப்போம். இப்ப நீங்க பாக்குறப்ப அது கிறிஸ்பா கம்பைல்டா முடிஞ்சிருக்கும். ரிப்பீட்டர்ல ஆல்ரெடி அதை 3 நாள் 2 நாள்ல தான் முடிக்கவே செஞ்சோம். ஸோ அதனால நீங்க அதை பண்ணணும். மீதி பேட்ச்ல இருக்கவங்க மேண்டட்டரியா பண்ணணும். ரிப்பீட்டர்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் அதுல சாய்ஸ், அந்த ஒர்க் ஷீட்டை ஃபில் பண்றதுல. ஓகே, சரி. இப்ப அந்த 8 டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 ஹவர்ஸை பார்த்து நீங்க அந்த ஒர்க் ஷீட்டை ஃபில் பண்றதெல்லாம் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆக போறீங்க. ஓகேவா? அன்னைக்கு டெஸ்ட் இல்ல, டே 2 இருக்குல்ல, டே 2 அன்னைக்கு தான் டெஸ்ட். டே 2வும் இந்த மாதிரி பெரிய சப்ஜெக்டா இருக்குல்ல, ஜியோடெக், அனாலிசிஸ், இந்த மாதிரி பெரிய சப்ஜெக்ட் அன்னைக்கு டே 2 அன்னைக்கும் காலையில நான் வருவேன். ஏன்னா ரிமைனிங் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் இருக்கும்ல, ஒரு 3 மணி நேரத்துல முடிக்க முடியாது இருக்கும்ல, அதை வந்து நான் டே 2 மார்னிங் உங்களுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் கவர் பண்ணிடுவேன். கவர் பண்ணிட்டு டே 2 அன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஜியோடெக்னா ஜியோடெக்ல, அதான் சாயில் மெக்கானிக், ஜியோடெக்ல இருந்து டெஸ்ட் எழுத போறீங்க. சப்ஜெக்ட் மார்க் டெஸ்டா இருக்கும். அப்படின்னா எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 200 கொஸ்டின் இருக்கும். சாயில் மெக்கானிக்ஸ்ல இருந்து மட்டும் 200 கொஸ்டின், ஜியோடெக்ல இருந்து மட்டும் 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டின் டெஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த செகண்ட் டே ஈவினிங் இருக்குல்ல, செகண்ட் டே ஈவினிங் அன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா டிஸ்கஷனுக்கு வந்துட போறீங்க. அந்த 200 கொஸ்டின்லையும் ஃபுல்லா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாம, ஒரு சில கொஸ்டின் பெக்யூலியரா நமக்கே தெரியும், இதெல்லாம் தான் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு, அதை தான் ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ண போறேன். அதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, அதை நான் சால்வ் பண்றேன். ஏன்னா மொத்த 200 நான் திருப்பி எடுத்தேன்னா கண்டிப்பா டைம் எடுத்துரும். உங்களுக்கும் டைம், எனக்கும் டைம். ஸோ அதனால எது டவுட் இருக்குமோ அதை நானே ப்ரெடிக்ட் பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்றேன். அதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, அப்பவே ஸ்பாட்ல அந்த கொஸ்டின் நம்பரை சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகேவா? நாளையில இருந்து ஜாலி தான் போலையா? ஃபர்ஸ்ட் டே எடுக்கிற கிளாஸ்ல கண்டென்ட் எதெல்லாம் நீங்களா படிக்க முடியாதோ அதெல்லாம் இருக்கும். ஓவராலா சப்ஜெக்ட் ரிவ்யூ வந்து ஓவர்வியூ வந்து அந்த ஒரு வீடியோல இருக்கும், ஒர்க் ஷீட் வீடியோல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் புரிஞ்சிடும். ஓகேவா? சரி. அடுத்த கேள்வி பாருங்க, வீடியோ டெலீட் பண்ண மாட்டீங்களாவா? ஏன் டெலீட் பண்ணா என்ன? அப்புறம் எங்க உங்களுக்கு டைம் இருக்கு படிக்க? டெலீட் பண்ணுவேன். எங்க டைம் இருக்கு? இப்ப 75 நாள் நான் திருப்பி தரேன். 75 நாள் நான் அப்படியே வச்சிருக்கேன், பாக்குறீங்களா?
அப்புறம் என்ன வீடியோ டெலீட் பண்ண மாட்டீங்களா வைப்பீங்களா? இந்த கேள்வி எல்லாம் இருக்கக்கூடாது. லைவ்ல பார்த்து முடிச்சிடணும் அவ்வளவுதான். மார்க் டெஸ்ட் செகண்ட் டே காலையிலேயே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். செகண்ட் டே இங்க நம்ம 8:00 முடிக்கிறோம்ல, 10:00 போல உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அந்த டேல எப்பனாலும் நீங்க எழுதி முடிச்சுட்டு ஈவினிங் 6:00 டிஸ்கஷனுக்கு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு என்ன இருக்க போகுது? மார்னிங் 5 to 8 இருக்க போகுது. செகண்ட் டே பெரிய சப்ஜெக்டா இருக்கும் பட்சத்தில் 5 to 8 மார்னிங் இருக்கும். பிளஸ் அது கூட ஈவினிங் 6 to 8 இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா இது? ஓகேவா? டவுட் கேட்டா கோவப்படாது. இந்த மாதிரி டவுட் கேட்டா கோவம் தான் வரும். ரெக்கார்டிங் இருக்கா இதெல்லாம் கேட்க கூடாது. ஓகே சரி. இப்போதான் புரியுது ஏன் இது பார்த்தா போதும்னு சொல்றீங்கன்னு. குட். ஆமா நான் அந்த டிஸ்கஸ் பண்றேன்ல இந்த 5ல இருந்து 8 இந்த 5ல இருந்து 8 அதுல நியூமரிக்கல் இருக்கும். டெஸ்ட்ல நியூமரிக்கல் அப்கோர்ஸ் இருக்கும். டெஸ்ட்லயா கேக்குறீங்க? டெஸ்ட்ல இருக்கும் நியூமரிக்கல்லாம் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா சிவில் சப்ஜெக்ட்ஸை முடிக்க போறோம். இதுல ஈஸியான சப்ஜெக்டான பில்டிங் மெட்டீரியல், சர்வேயிங், அப்புறம் இன்னொன்று என்ன அது பேர் சிபிஎம் எஸ்டிமேஷன் இதெல்லாம் ஒரு நாள்ல முடிச்சிட போறோம். ஏன்னா அதுக்கு மேல டைம் இல்லை. ஓகே. அண்ட் ஸ்கெடியூல் நான் காமிக்கிறேன். சிவிலுக்கும் ஜிஎஸ்சியும் பிளெண்ட் பண்ணி தான் எடுத்துட்டு போறோம். ஏன்னா நமக்கு இன்னும் டேட் ப்ரெடிக்டபிளா தெரியல. நான் மொத்தமா சிவில முடிச்சுட்டு அப்புறம் ஜிஎஸ்க்கு போறேன்லாம் வச்சோம்னா கடைசியில மாட்டிக்கும். ஏன்னா ஒரு வாரம் கேப் இருந்தது, 10 நாள் கேப் இருந்ததுன்னா ஜிஎஸ்க்கு ரொம்ப மாட்டிப்போம். அதனால இப்பவே ஒரு சில ஜிஎஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். மேஜரா இருக்கிற பாலிட்டி, ஐஎன்எம், அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரி, அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே இப்பவே முடிஞ்சிடும். இனிஷியலாவே முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் சிவில்லையும் பில்டிங் மெட்டீரியல், சர்வேயிங், சிபிஎம் எஸ்டிமேஷன் இதெல்லாம் கடைசி தான். ஃபர்ஸ்ட் ஜியோடெக், அப்புறம் ஃப்ளூயிட்ஸ், அனாலிசிஸ், எஸ்ஓஎம் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. இல்ல தெரியல, எக்ஸாம் டேட் கிளியரா தெரியல. எப்படியும் 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்கும். அதனால எப்பன்னு தெரியல. ஓகே. சயின்ஸ் இப்போ இல்ல, உங்களுக்கு அந்த சிவில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற கேப்ல நம்ம சயின்ஸை பார்த்துக்கலாம்.